இயேசுவில் பிரியமுள்ள அன்பர்களை மீண்டுமாய் இந்த ஆராதனைக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிற அன்பர்களே, இருக்கிற ஆண்டவர் மத்தியில் இருக்கிறோம். ஆண்டவரை நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியா இந்த நாளிலே முழுமையாய் அர்ப்பணி. ஆண்டவரே நன்றி என்று சொல்லி, வல்லவரே நல்லவரே என்னை வழிநடத்துங்கப்பா, ஆசீர்வதிங்க என்று சொல்லி முழுமையாய் அர்ப்பணித்ததுனாலே புதிய நாள் ஆசீர்வாதமாய் இருக்க இருவன் தருகிற செய்தியாய் பிரியமான இறை உறவுகளை இந்த உலகம் தருகிற இன்பம் கிடைக்கவில்லை என்று வருந்தாதே, நான் வாழ்க்கையை தருகிறேன். உலகம் சில இன்பங்கள் எல்லாம் தரும், அந்த இன்பங்கள் எல்லாம் கிடைக்கவில்லை என்று மனிதர்களாகிய நாம் வருந்த வேண்டாம், கவலைக்குள்ளாக வேண்டாம். ஏனெனில் நான் உனக்கு வாழ்க்கையை தருவேன், நீ என்கிட்ட வா என்று சொல்ல. ஏனென்றால் இந்த உலகத்துல பல வேளைகளில் இன்பம் என்று சொல்லி மனிதர்கள் அழிக்கப்படுகிறார்கள், மனிதர்கள் நிம்மதி எடுக்கப்படுகிறது, மனிதர்கள் வாழ்க்கையை எழுத கொண்டிருக்கிறார்கள். ஏனெனில் இந்த உலகத்துல இன்பம் என்று சொல்லிக் கொண்டு மனிதர்கள் ஆகிய நம்முடைய நிம்மதி எடுக்கப்படுகிறது. உண்மையை உணராமல் இருக்கிறோம், வாழ்க்கையை இழந்து கொண்டிருக்கிறோம். எனவே இந்த உலகத்தில் தருகிறப்படுகிற நிம்மதியெல்லாம் கிடைக்கவில்லை என்று வருந்தாதே, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். ஒருமுறை கடவுள் ஒரு கடையை தொடங்கினார், ஒரு கடையை வைக்கிறார் கடவுள். அந்த கடை என்ன கடை என்றால் வாழ்க்கையின் கடை. இந்த கடையில போனா வாழ்க்கை கிடைக்கும் என்று விளம்பரங்கள் ஆங்காங்கே வைக்கிறார் கடவுள். இதை பார்த்து நிறைய பேர் இந்த கடவுளிடம் வருகிறார்கள், இந்த கடைக்கு வருகிறார்கள். என்ன வேண்டும் என்று கேட்கிறார் கடவுள். கடவுள் தான் அந்த கடைக்குள்ள இருக்கிறார். கடவுளை வாழ்க்கையை தரேன்னு சொல்லி விளம்பரப்படுத்தினீர்களே, எனக்கு வாழ்க்கையை கொடுங்க. அங்க பார்க்கிறார், அங்க உள்ளதெல்லாம் என்ன இருக்கிறதுனா எடுத்துக்கோங்க, எது வேண்டுமானாலும். மகிழ்ச்சி இருக்கிறது, அன்பு இருக்கிறது, நிம்மதி இருக்கிறது, சமாதானம் இருக்கிறது, விட்டு கொடுத்தல் இருக்கிறது, எதை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்க, நீங்க வாழ்க்கையை வாழலாம். அங்க இருப்பவர்கள் யாரும் எதையும் எடுக்கவில்லையா? கடவுள் திகைப்புக்குள்ளாகி பார்க்கிறார். ஏங்க எதையும் எடுக்கல கேட்கிறார் கடவுள். ஆனால் அங்க இருப்பவர்கள் எதையும் எடுக்கல. கடவுளுக்கு ஆச்சரியம், ஏன் எதையுமே எடுக்கல அப்படி கேட்கிறார் கடவுள். அப்பொழுது அங்க வந்தவங்க சொன்னாங்களா, என்ன கடவுளே உங்களுக்கு வாழவே தெரியல, இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க வாழ முடியாது. பணம் இருக்கா கொடுங்க, நாங்க வாழ்வோம். பதவி இருக்கா கொடுங்க, நாங்க வாழ்வோம். செல்வாக்கு புகழ் இருக்கா கொடுங்க, நான் வாழ்வோம் என்று உலகத்திலே எதை தேடுவார்களோ அதை கேட்டுக்கொண்டே இருந்து கடைசியில அந்த கடையில இருந்து வெறுமையாய் போனார்களாம். தெளிவான இறை உறவுல நற்செய்தியில கூட யோவான் செய்தி 6ஆம் அதிகாரம் 22 இருந்து 29 வரை உள்ள இறை வார்த்தையில ஆண்டவர் இயேசுவை பின்பாக சொல்கிறார்கள். வாழ்க்கைக்காக அல்ல, அவர் 5000 பேருக்கு உணவளித்தார், உணவு கிடைக்கும் என்று ஆண்டவர் சொல்கிறார். அழிந்து போகிற உணவிற்காக உழைக்காதீர்கள், நிலை வாழ்வு தரும் அழியா உணவிற்காக உழைகள் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, இந்த உலகம் தருகிற நிம்மதி, இந்த உலகம் தருபவை கிடைக்கவில்லை என்று வருந்தாதே, இனிதவான வாழ்க்கையை தருகிறார். அதைத்தான் பவுலடியார் சொல்கிறார். 2 கொரிந்தியர் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 9வது வார்த்தையில, அவர் என்னிடம் உன் அருள் உனக்கு போதும், உன் வலுவின் மேல்தான் என் வல்லமை வெளிப்படும் என்கிறார். இறைவார்த்தை பவுலடியார் மூலமாய் வருகிற இறைவார்த்தை, அவர் அருள் நமக்கு போதும். வலுவின்மையில், அதாவது இந்த உலகத்தில் நீ வலுவற்றவளாய் இருந்தாலுமே அதன் மூலமாய் வல்லமை வெளிப்படுத்துவேன். அது வல்லமை இன்றைக்கு உண்டு, நம்பிக்கையோடு நாளை தொடங்குவேன். இந்த உலகத்துல தேடுபவை, இந்த உலகத்துல இருப்பவை உனக்கு இல்லை என்றாலும் நீ ஆண்டவரிடம் என்று இருந்து இந்த வாழ்க்கையை இன்றைக்கு தொடங்குகிறாய், ஜபத்திலிருந்து இந்த வாழ்க்கையை நீ மேற்கொள்ளுகிறாய். எனவே என் அருள் உனக்கு போதும், என் வல்லமை உன்னோடு இருக்கிறது, உன் வலுவின்மையில் என் வல்லமை வெளிப்படுத்துவேன் என்கிறார். அவர் கிருபை நமக்கு உண்டு. எனவே நம்மை முழுமையாய் அவரிடம் அர்ப்பணித்து, அப்பா என்னை ஆசீர்வதிங்க, ஆண்டவரே என்னை வழி நடத்துங்க ராஜா, உங்களுக்கு நன்றி செலுத்துகிற தகப்பனே என்று முழுமையாய் நம்ம அர்ப்பணிப்போம். வல்லமையான கருணை ஆண்டவர் மேலா நிறைவாய் ஆசீர்வதிக்கிறார். அந்த கிருபையில நல்லது நடக்கும். வல்லவரே நன்றி, நல்லவரே நன்றி. அப்பா எங்கள் வல்லமையெல்லாம் உங்கள் பாதத்தில் வைக்கிறோம் ராஜா, ஆசீர்வதிக்க தகப்பனே. அழிந்து போகிற உணவிற்காக அல்ல, நிறை வாழ்வு தருகிற உணவிற்காக உழைகள் என்று சொன்னீரே, செவிகள் வாழலாம் என்று சொன்னீரே, நல்ல செய்கள் வாழலாம் என்ற செய்திக்காய் நன்றி ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதிங்க. இதனால பிள்ளைகள் என்னெல்லாம் விண்ணப்பங்களை எல்லாம் வைக்கிறார்களோ ஒவ்வொன்றையும் பாதத்தில் வைக்கிறேன். இயேசுவே நீங்க தொடுங்கப்பா, இருக்கிற ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிங்க தகப்பனே. வல்லமையான இறைக்கிற வீரர்கள் மகிழ்ச்சியாய் வாழும். ஆண்டவர் இயேசுவின் பெயரில அற்புதங்கள் நடக்கும்.
உங்கள் விண்ணப்பங்களை எல்லாம் அப்பா ஒரு பாதத்தில் வைக்கிறேன். பிள்ளைகள் ஜெபிக்கிறார்கள், எது வேண்டும் என்று வாஞ்சையோடு கேட்கிறார்கள். ஒவ்வொன்றையும் ஒரு பாதத்தில் வைக்கிறேன். நீங்க தொடுங்க ஆண்டவரே. அன்றைய இயேசுவின் பெயரில் உங்கள் கவலைகள் கண்ணீர்களோ ஆசீர்வாதமாய் மாறுகிறது. நீங்கள் மகிழ்ச்சியாய் இருப்பீர்கள். உங்கள் கவலைகள் கண்ணீரெல்லாம் ஆசீர்வாதமாய் மாறுகிறது. வல்லமையான இறைவன் உங்களை வழிநடத்துகிறார், உங்களை ஆசீர்வதிக்கிறார். எனவே இந்த உலகம் பெறுவது கிடைக்கலையே என்ற அச்சம் வேண்டாம், கவலை வேண்டாம். என்னிடவா, இறைவன் சொல்கிறார், என்னிடவா வாழ்க்கையை தருகிறேன். ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு வாழ்க்கையை தந்திருக்கிறார், நமக்கு வாழ்க்கையை தந்திருக்கிறார். மகிழ்ச்சியாக இந்த நாளை தொடங்குவோம். அன்பர்களே, ஒவ்வொரு நாளும் விடியற்காலை 3 மணிக்கு இந்த ஆராதனை வழங்கி கொண்டிருக்கிறேன். யாருக்கு தேவையான நினைக்கிறீர்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. God bless you. Take care. Have a nice day.